திருச்சிற்றம்பலம். ஆரூர் தில்லை அம்பலம் அந்த பதிகத்தோட பாடல்கள் 1-2 பார்த்தோம். அந்த மொத்த பதிகத்தையும் 10 பாடல்களையும் பாடினால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத திரு கடைக்காப்பில் சொல்லியிருக்காரு திருஞான சம்பந்த பெருமான். அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாக விளங்கும் பெருமானை செயற்கரிய தவம் செய்து அனைத்து முனிவர்களுக்கும் முன்னோடியாய் நிற்பவனை, அமரர்களுக்கு தலைவனாகிய பெருமானின் உறைவிடங்களை நினைத்து பறிக்கத் தகுந்த நறுமணம் வீசும் மலர் சோலைகள் நிறைந்ததும் கொச்சைவயம் என்று அழைக்கப்படுவதுமாகிய சீர்காழி தலத்தின் தலைவனும், அம்பிகையால் தனக்கு கொடுக்கப்பட்ட ஞானப்பால் மூலம் சிவஞானம் பெற்றவனும் ஆகிய ஞான சம்பந்தன் சொன்ன இந்த பதிக மாலையின் 10 பாடல்களை இரவும் பகலும் நினைந்து புகழ்ந்து நின்று துதிக்கும் அடியார்கள் அவ்வாறு துதிக்கையில் தம்மை மறந்து மனம் வெதும்பி அழுதும் உடல் சிலித்தும் ஆனந்த பரவசம் அடையும் அடியார்கள் மறுமையில் பெருமானின் திருவடிகளை விட்டு நீங்காதவர்களாக முக்தி உலகில் இடம்பெறுவார்கள் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு. இந்த பதிகத்தை இரவும் பகலும் நினைந்து பாடும் பொழுது நாம் நம்மை மறந்து இந்த பதிகத்தில் கூறியிருக்கிறபடி, இந்த பாடலில் சொல்லியிருக்கபடி மனம் வெதும்பி அழுது உடல் சிலித்து ஆனந்த பரவசம் அடைந்தால் நமக்கு முக்தி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. திருச்சிற்றம்பலம்.